பவர் பாண்டி ராயன் இந்த படத்தை தொடர்ந்து தனுஷோட இயக்கத்தில் இது 3வது படம் வெளியாகிருக்கு. நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் கலகலப்பான ரொமான்டிக் காமெடி படமாக உருவாகியிருக்கு. கரகரப்பான தனுஷ் குரலில் லவ் ஃபெயிலியர் பாட்டோட தொடங்குற இந்த படம் பார்வையாளர்களை பெரிதளவும் குழப்பாமல் இது ஒரு வழக்கமான காதல் கதை தான் டைட்டில் கார்ட்லேயே சொல்லியிருப்பார் நம்ம தனுஷ். நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் படத்தில் இளம் நடிகர்கள் பவீஸ், மேத்யூ தாமஸ், அனிகா, பிரியா வாரியர், வெங்கடேஷ் மேனன், ரபியா, ரம்யா ரங்கநாதன்லாம் நடிச்சிருப்பாங்க. சீனியர் நடிகர்கள் சரத்குமார், சரண்யா பொன்வனன், ஆடுகளம் நரேன் இவங்களும் நடிச்சிருப்பாங்க. தனுஷோட அக்கா மகன் பவீஸ் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இவருக்கு இந்த படம் ஹாலிவுட்டில் சிறந்த எதிர்காலத்தை கொடுக்குமா, அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு, வழக்கமான காதல் கதையா இல்லை சுவாரஸ்யமாக இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். காதலுக்கும் காதல் தோல்விக்கும் இடையே மாட்டிக்கொண்ட இளைஞர் இறுதியில் கைவிட்டது காதலையா காதல் தோல்வியாங்கிறது தான் இந்த படத்தில் இயக்குனர் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பார். குடும்பங்கள் கொண்டாடும் படமாகவும் முகம் சுளிக்க வைக்கிற வகையில் ஆபாசம் இல்லாத படமாகவும் இந்த படத்தை டைரக்டர் நல்லா எடுத்திருப்பார். இந்த படத்தில் அனிகா சுரேந்திரன் நேம் தான் நிலா, ஹீரோ பவீஸ் நேம் பிரபு. நிலா மீதான காதலை மறக்க முடியாமல் இருக்கிற பிரபுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுவாங்க சரண்யா பொன்வண்ணனும் ஆடுகளம் நரேனும். பிரபு தனக்கு திருமணமே வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். ஆனால் வழக்கமான தமிழ் சினிமாவில் நடப்பது போன்றவே இந்த காட்சியும் நடக்கும். வலுக்கட்டாயமாக ஹீரோவை பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போவாங்க. பெண் பார்க்குற இடத்துல பார்த்தோன்னா பிரபுவுக்கு பெரிய ஷாக் இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, இவரோட ஸ்கூலில் ஒன்றா படித்த பிரியா வாரியர் தான் அங்கே மணப்பெண்ணாக இருப்பாங்க. பிரபுவை பார்த்ததும் பிரியா வாரியர் டேய் இங்கே நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிடுவாங்க. கனவுல கூட நான் நினச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரபுவும் பிரியா வாரியரும் பேசிப்பாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறத பார்த்தோன்னே 2 பேர் அப்பா அம்மாவும் ஷாக் ஆயிடுவாங்க. இதற்கிடையில் திருமணம் செஞ்சு கொள்வதுக்கு முன்னாடி பேசி பழகிட்டு இருப்பாங்க 2 பேரும். இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க. இதற்கிடையில் கல்யாணத்துக்கு பிரியா வாரியர் சில கண்டிஷன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு பிரபு என்ன சொல்லுவார்னா, காதல் எதையும் எதிர்பார்த்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது காதல் இல்லை, கல்யாணம் கண்டிஷன் இல்லாமல் வராதுன்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸும் போடுவாங்க. இதுக்கு தேட்டரில் அப்ளாஸ் பயங்கரமாக வாங்குவார். திடீர்னு பிரபுவுக்கு அவரோட முன்னாள் காதலிகிட்டிருந்து திருமண அழைப்புதல் வரும். இதனால் தனது காதல் குறித்தும் காதல் தோல்வி குறித்தும் கதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் ஹீரோ. பணக்கார பெண்ணான நிலாவை காதலிச்சிட்ருப்பார் பிரபு. பிரபு செஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். பணக்கார அப்பாவாக சரத்குமார் நடிச்சிருப்பார். அப்போ லவ் பண்ணும்போது நிலாவுக்கும் பிரபுவுக்கும் இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அது ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்காமல் போயிடும். கடைசியில் பிரேக்கப் ஆயிரும். கடைசியில் என்ன ஆனது, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, பிரபு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்ன ஆச்சு இதுக்கப்புறம் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஃபுல் கதை. ஹீரோயின்றி பிரேக்கப் பாடலோடு தொடங்கினது புதுசு என்றாலும் கதையில் ஏதாவது புதுசாக இருக்கணுமா இல்லையா, படம் முழுக்க கிரிஞ்சாக தான் இருக்குது. இதில் மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் நடிப்பு மட்டும் இந்த படத்தில் ஆறுதலாக இருக்குது. ஹீரோவோட நண்பனாக ஸ்கோர் செஞ்சுருப்பார். மலையாளத்தில் வந்த பிரேமலு படம் 2K கிட்ஸை கவர்ந்த அளவுக்கும் கூட இந்த நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் படம் அவ்வளோவா கவர்றது வருத்தமளிக்குது. மேலோட்டமாக நண்பர்களுக்கு இடையில் நடக்கிற காதல் கதையாகவே வச்சுருக்கலாம் இந்த ஸ்டோரியை தனுஷ். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன, ஜிவி பிரகாஷ் இசையில் பின்னணி பாடல்கள் சும்மா பெடல் எடுத்திருக்கும். பிரேக்கப் பாடல்கள், காதல் பாடல்கள், கோல்டன் ஸ்ப்ரே பாடல்கள் நல்லா ஆட்டத்தை போடுற மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கும் இசை. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா, நிலவுக்கு என் மீது என்னடி கோபம் படத்தில் இளம் நடிகர்களை பார்த்தாலே பள்ளிக்கு போகிற சிறுவர்கள் மாதிரி இருக்குது. அது போக திருமணம் நடக்கிற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் குழந்தைக்கு திருமணமா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு சில பேருக்கு தோணி இருக்குது. பெரிய எதிர்பார்ப்போட போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். தனுஷ்காக ஒரு டைம் பார்க்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.